Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.2ல first sum. Find the rank of the following matrix by minor method. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட ரேங்க் எப்பயுமே 2 விட கம்மியாகவோ ஈக்குவலாகவோ தான் இருக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ is always less than or equal to 2. ஸோ இது நம்ம முதல் எழுதிக்கணும். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 2s are 4 minus 4 1s are 4. இதோட டிட்டர்மினன்ட் 0 வந்துருச்சு. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் 0 வந்ததுனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இதுக்கு கம்மியாக இருக்கிறது தான் இதோட ரேங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்காக நம்ம வேல்யூஸ் எடுப்போம். லைக் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2. அப்போ உனக்கு 2 தான் வரும். 0வை தவிர என்ன வந்தாலும் அதுதான் அதோட ரேங்க். ஸோ 2 இல்லை அப்படிங்கும் போது ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதோட ரேங்க் 1 தான். செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஒரு 3x2 மேட்ரிக்ஸ். இப்படி இருக்கும் போது ரேங்க் ஆஃப் ஏ இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,2. அதாவது ஆர்டர்லேயே எது மினிமமாக இருக்கோ அதை விட கம்மியாக தான் ரேங்க் இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இது 2ல் சின்னது 2. ஸோ 2வோட தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸில் 2x2வாக எடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட் மட்டும் எடுத்து அதாவது இட்ஸ் லைக் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி எடுத்து அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 7 minus 4 3s are 12. ஸோ தட் இஸ் -5 which is not equal to 2. அப்போ ரேங்க் ஆஃப் ஏவை நம்ம இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது என்ன மேட்ரிக்ஸ் 2x2. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. தேர்டு சப்டிவிஷனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ஒரு 2x4 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 2ல் எது மினிமமாக இருக்கோ அதை தான் எழுதணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ எப்பயுமே 2க்கு கம்மியாகவோ இல்லை ஈக்குவலாகவோ தான் இருக்கும். இப்படி இருக்கும் போது நம்ம 2x2 மேட்ரிக்ஸாக எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 எலிமெண்ட் 1 3 -2 -6. ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்தால் இட் இஸ் ஈக்குவல் டு -6 -6. ஸோ தட் இஸ் -6 + 6 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. ஆனால் இதோட நம்ம அடுத்த செட்டுக்கு போகணும். அதாவது இந்த 4 எலிமெண்ட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒன்று 0 கிடைக்காட்டியும் நம்ம இதோடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ -2 -6 -1 -3. ஸோ இதுவும் 6 -6 தட் இஸ் 0. அப்போ இதில் நம்ம லாஸ்ட் 4 டேர்ம் எடுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 0 -3 1. ஸோ இதுக்கு எடுக்கும்போது -1 × 1 -1 + 0. ஸோ தட் இஸ் -1. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸுங்கிறனால ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. ஃபோர்த்து சப்டிவிஷன் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 1 4 × -1 -4 -6 × 1 -6. ஸோ +6 ஆகிடும். தென் -2 இப்போ +2 ஆகும். தென் 2 × -1 -2 -6 × 5 -30 +30 ஆகிடும். தென் +3 × 2 1s are 2 -5 4s are 20. So that is equal to 6 - 4 2 1 × 2 2 plus 30 - 2 28 28 × 2 56. இங்கே மைனஸ் ஏன்னா 20 - 2 -18 -18 × 3 -54. ஸோ அதனால்
ஸோ இது பண்ணும்போது 56 மைனஸ் 54 2 2 + 2 4. ஸோ determinant of A வந்து 4 which is not equal to 0. So therefore rank of A is equal to 3. Fifth subdivision, இது வந்து ஒரு 3x4 matrix. So rank of A must be less than or equal to 3. So first இதுக்கு 3 அதாவது 3x3 எடுத்து determinant கண்டுபிடிக்க போகிறோம். First 0 0 8 1 2 1 2 4 0. ஸோ இதோட வேல்யூ 0 ஏன்னா ரோ 1 இஸ் ப்ரொப்போர்ஷ்னல் டு ரோ 2. ஏதாவது 2 ரோஸ் ப்ரொப்போர்ஷ்னலாக இருந்தால் அதோட டிட்டர்மினன்ட் 0 தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 3 இது ட்ரை பண்ணலாம். ஸோ இட் இஸ் இந்த 3 இது 1 2 1 2 4 0 1 3 2. இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 × 4 2s are 8, இது 0 ஆகிடும். மைனஸ் 2 × 2 2s are 4 மைனஸ் 3 1s are 3. Then plus 1 × 2 × 0 0 ஆகிடும். இது வந்து மைனஸ் 4. ஸோ தட் இஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 4, அதாவது 2 which is not equal to 0. ஸோ இங்கே நாட் ஈக்குவல் டு 0 3x3 மேட்ரிக்ஸ்லேயே நம்மளுக்கு வரனால ரேங்க் ஆஃப் A is equal to 3.